கேஸ் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் கேஸ் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் அக்கா சிலிண்டரை விற்கிறீங்க? ஆமாம்மா ஃபுல் சிலிண்டர் வாங்கிக்கோமா. ஐயோ அக்கா, எங்க வீட்டுல எங்கெங்கயோ தேடினா இருக்கா, சிலிண்டரே கிடைக்கலக்கா. எவ்வளோக்கா சிலிண்டரு? நாங்க அதிகமாலாம் விற்க மாட்டோமா, 3000 ரூபாய் தாம்மா. 3000 ரூபாவா? என்னக்கா 3000 ரூபான்றேன்? அட என்னம்மா நீ எங்கேயுமே கேஸ் கிடைக்கல 3000 ரூபாய் ஐயோயோன்றா? இல்ல கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, அதனால தான் சொன்னேன். நல்லா சொன்னேன், ஒன்னா வாங்க இல்லைன்னா விட்டுட்டு நான் எங்கன்னா வித்துக்கிறேன். அண்ணா என்ன கோச்சிக்காதீங்கண்ணா, இருங்க நான் எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க வசல்மா உங்க வீட்டுக்காரர் நாங்க போனோம். ஏங்க டக்குன்னு வாங்க. என்னடியா இதோ சிலிண்டருங்க. கேஸா? என்ன புல்லா வகுதா? ஆமாம்மா ஃபுல்லா தான் இருக்குது. ஐயோ நல்லதா போச்சு. எவ்வளோப்பா? 3000 ரூபாய் தான்ப்பா, ஜாஸ்திலாம் ஒன்றும் இல்லை. 3000 ரூபாவா? அது உனக்கு ஜாஸ்தி இல்லையா? என்னையா சொல்றேன்? வாங்கினா வாங்க வாங்க கட்டி போயா, நாங்க எங்க வித்துக்குறோம். கிளம்பி. ஏமா இருங்கம்மா, என்ன அப்படி தூக்கின்னு போறீங்களா? இதெல்லாம் ரேட்டு பார்த்து சொல்லுங்க. கேஸ் 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 பொறுமையா வாப்பா. என்ன கேஸ் எவ்வளோ? ஏம்பா நாங்க பேசி வாங்கிட்டோம், நீ போ. எப்போ வாங்கினீங்க? முந்தா நேரத்து காலையில 7 மணிக்கு சுப முகூர்த்தத்துல போயாண்டா. இதெல்லாம் பேசி கிடக்காத. யோ வந்த கஸ்டமர் ஏன் கெடுக்கிற? நீ தான் ரேட் அதிகமாக சொல்றல. ஏன்னோ இப்பதானே பேசி இருக்கிறான், ஸ்ட்ரைட்டா வருவான். அந்த முன்ன கழிப்பு கொடுப்பியானியா? யாரும் முட்டை கடை பண்ற அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கா. நான் கோச்சாதீங்கண்ணா, ரேட் கேட்டு வாங்கிட்டேன். நீ ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? அம்மா 1.5 கிலோமீட்டர் ஓடியாரமா, 1.5 கிலோமீட்டர் ஓடியாரமா, இன்னும் நீங்க வாங்கல. டேய் நீ 1.5 கிலோமீட்டர் தான் ஓடியா, 10 கிலோமீட்டர் தான் ஓடியா? நாங்க தான் வாங்கிட்டோமே. இந்தப்பா 3000 ரூபாய். புடி. கரெக்டா இருக்குது. காலி சிலிண்டர் எடுத்துன்னு வா. காலி சிலிண்டர் போய் எடுத்துனுவாமா. இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வாங்கண்ணா. இவ்வளோ நேரம் சிலிண்டர் கத்திருந்தான். உன் மொண்டாட்டி கூப்பிட்டுனா போறான். முடியா என்னால தூக்க முடியல, ஹெல்ப்புக்கு வச்சு போய் பண்றான். அப்பப்போ வரும்பா, சிலிண்டர் ஒண்ணு என்கிட்ட வாங்கிக்கோ. இந்த போர் எப்ப முடியும்? சிலிண்டர் எப்ப தொடச்சா கிடைக்குன்னு தெரியலையே. விடுப்பா, கிடைக்கும் போது கிடைக்காது. எடுத்துன்னு வந்துட்டாங்களே. உன் பேர் என்ன? பத்மா. ஏய் சிலிண்டர் எடுத்து பார்த்தா உன் வேலை. பேர்லாம் கேட்டு கிடக்காத. உனக்காக நான் போல, அதுக்காக தான் போனேன். ஏய் யாருக்கு போன? சிலிண்டர் குடுறா. நீங்க எம்டி எடுத்துன்னு போங்கப்பா. இரு சிலிண்டர் புல்லா இருக்கு, மேல கம்மியா இருக்குமா? என்னப்பா சந்தேகப்படுற? தூக்கி ஒன்னா பாரு. தூக்கி பாரா. வெயிட்டா தாங்குது. நாங்க ஏமாத்த மாட்டோம்பா, எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஏம்பா எனக்கு சிலிண்டர் கிடைக்காதா? வரேன்பா வரேன், 1 ஹவர்ல வரேன். பஸ் ஸ்டாண்ட் தானே இருக்குது கூட. ஆமாப்பா. இன்னும் 1 ஹவர்ல வரோம். கிளம்பி. எப்பா சிலிண்டர் வச்சு இந்த மாசத்தை ஓட்டிடலாம். எப்பா கொஞ்சம் உள்ளத்துமே வையா. நான் இழுத்து வேணானே. ஏய் நான் சொன்ன வரமாட்டான், நீ கேட்டு போயிரு. ஹாய், கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுறேன். உனக்காக தான் வரேன். போய் போயிட்டாதுக்கா, உனக்காகத்தானா? ஏய் இருங்க ஏங்க அப்படியே எடுத்துமா சிலிண்டரை. ஏங்க திரும்ப எத்தனை சொல்றீங்க? வாடி. இந்த சிலிண்டர் நம்மளுக்கு வேணா, அண்ணனுக்கே குத்துடலாம். என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு உங்களுக்கு? சிலிண்டர் வாங்கிட்டு அவர் கொடுக்குறேன்னு சொல்றீங்க? டேய் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, 1.5 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு. ஆனா நீ 3000 ரூபாய் எத்துமானா? அங்கேயா நான் பாக்குறேன், நீ எத்துமானா 3000 ரூபாய்க்கு? திடீர்னு எடுத்து சொல்றேன், எனக்கு குழப்பமா இருக்குது. இல்லண்ணா நீ எத்துக்கண்ணா, வீட்டுக்கு யூஸ் ஆகும், மனசு கஷ்டமா போவேன். இங்க பாருங்க, எல்லாரும் காலி சிலிண்டர் வச்சுட்டு ரோட்லயே நிக்கிறாங்க, பாக்குறதுக்கே பாவமா இருக்குது. ஏமா காலி சிலிண்டர்ல இதா புல்லோடு தான் இவர் வாங்கிட்டாரு. உங்களுக்கு மட்டும் எப்படிப்பா சிலிண்டர் கட்சிச்சா? நாங்க திருடுமே. ஏனோ நீ வாங்கிக்கிறா இல்ல நான் உங்களுக்கு கொடுத்துட்டுமாண்ணா? அது திடீர்னு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றியா, அதான் எனக்கு குழப்பமாகுது. குழப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, உயர் தானே அவங்க கிட்ட வாங்கினா உள்ள கூட எடுத்து போல. ஆமா உள்ள கூட எடுத்து போல. அதான் சொல்றேன், 3000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கின்னு போயேன் அப்படின்றியா? சரி நான் போய் காலி சிலிண்டர் எடுத்துன்னு வரேன். ஐயோ அது வேற கொடுத்துருக்கிறோமா? சரி நீ போய் எடுத்துன்னு வாடா முதல்ல. நோ எனக்கு கொடு, நான் அந்த ஆள் போய் கொடுக்குறேன்ற மொட்டை பையனுக்கு. மொட்டை பையனா? வார்த்தை அளந்து பேசு. ஏங்க மொட்டை இல்லைங்க, சொட்டை. சொட்டை பையனுக்கா? ஜபார் இந்த சிலிண்டர் எனக்கு கொடு, அவனுக்கு கொடுக்காத. அப்போ காசு கொடு கொடுத்துட்றேன். அண்ணா வீட்டுல 3 நாளாச்சு நான் அடுப்பு எரிஞ்சு, இந்த சிலிண்டர் கொடுத்துருண்ணா. ஏமா என்னமா பண்றத? அவரு குத்தாச்சம்மா. அந்த ஆள் தான் ஒன்னும் காசை கொடுக்கலையா, எங்களுக்கு குத்துறியா? டேய் இப்ப நான் குத்து வாங்கிக்கிறேன்டா. நோ எவ்வளோண்ணா காசுக்குதா? இப்படி குண்ணா. ஏன்பா 5000 ரூபாய் இருக்குதுப்பா, இருப்பா எண்ணி தரேன். நோ அப்படியே குண்ணா, எம்டி அந்த குத்துட்டு வாங்கி போனா. வீம்புக்குன்னே வாங்குறேன் பத்தியா சொட்ட தலையா? டேய் அப்படிதானே நான் வாங்குவேன். டேய் எனக்கு சிலிண்டர் வாங்க, எனக்கு காசு போடுறா. காசுலாம் கொடுக்க முடியாதா? எம்டி சிலிண்டர் தந்து குத்துட்டு 2000 ரூபாய் வாங்கிக்கா. ஏய் வாடி போலாம்.
நீங்க வாங்கின சிலிண்டர் ஏங்க அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க? அவர் என்ன வாங்கின சிலிண்டர் நம்ம கிட்ட கொண்டு கொடுக்குறாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா. என்ன இதுங்க டப்புன்னு உள்ள பூச்சிங்க. அப்பா சிலிண்டர் ஒன்று நீ வாங்கிக்கிறியாப்பா? நான் திடீர்னு வாங்கினா திடீர்னு கொடுக்குறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வாங்கிக்கோ. ஏங்க அவரே கொடுக்குறாரு, வாங்கிக்கலாங்க. தம்பி உன் பொண்டாட்டி படுற கஷ்டம் என்னால் தாங்க முடியாது, அதனால தான் கொடுக்குறேன். அப்படியா? இல்லையா, நீ எத்தனை போய் தானே எத்தனை வந்தா? அதெல்லாம் விடுப்பா, இந்தா வாங்கிக்கோ. எனக்கு டவுட் ஆகுது. ஏங்க அவர் அவ்வளவு கெஞ்சாரு, வாங்க மாட்டீங்களா? இரியா தம்பியா, ஒரு நிமிஷம் பா. என்னப்பா? இந்த கேஸ் இவரு விற்கிறாரு, இதை வாங்கலாமான்னு கொஞ்சம் பாரு. கேஸை பற்றிலாம் எனக்கு ஒன்றே தெரியாதுண்ணா. ஆளை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்கிறாரு. வாங்கிக்கோ. தம்பியே சொல்லிச்சு, அப்புறம் என்னப்பா வாங்கிக்கோ. ஏய் காசு கொடு. இரு இது என்ன சிலிண்டரு? சிகப்பு சிலிண்டருப்பா, தெரியல, பெயிண்ட் அடிச்சுக்குது. அது தெரிது, கொஞ்சம் தூக்க. அதெல்லாம் எதுக்கு தூக்கிறேன்? என்னப்பா என்ன விஷயம்? இருண்ணா. இருப்பா, தூக்குற வேலை வச்சுக்காத. இருண்ணான்றல. அப்பா தூக்குற வேலை வச்சுக்காத. என்னயா இது? அது எதுவோ தவுளுன்னு கல்லு கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்கி போய் சொல்லு. ஏன்பா தவுளுன்னு கல்லு கட்டிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கி போறியா? அட பாவி, அம்மா பெரிய கல்லு கட்டி காலி சிலிண்டர் எங்கள்கிட்ட விற்கலான்னு பாக்குறியா? ஏமா நானம்மா இந்த சிலிண்டர் வாங்கினேன். நீ தானே எங்க கிட்ட விற்கிறதுக்கு வந்த. இது பாருமா, அவன் ஒருத்தங்கிட்ட வாங்கினான், எத்தாந்து என் தலையில கட்டினான், எனக்கு 5000 ரூபா போச்சு. அதுக்காக எங்க தள்ள கட்டுவேனியா? அப்ப நான் என்னதான் பண்றது? வாங்கின ஏதாவது கொடுங்க. தம்பி இப்ப என்ன பண்றது? இதை வாங்கிக்கோங்க, இவருக்கு நாங்கள் கொடுக்குறோம். டக்குன்னு கொடுப்பா. ஏக்கா நீங்கள் சிலிண்டர் எடுத்துன்னு போங்க. ஏன்னா கொடுக்கலாமா இவருக்கு? கொடுக்கலாம். ஐயோ, இல்லையா